ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஹிஸ்டாரிக் எக்ஸிக்யூஷனில், அதாவது ஒரு வரலாறு காணாத அரங்கேற்றத்தில். பப்ளிக் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. எல்லாரும் பயத்தோடையும் க்யூரியாசிட்டியோடையும் நிற்கிறாங்க. கோல்ட் ராஜர், கிங் ஆஃப் த பைரட்ஸ், அவர்கிட்ட ஃபேம் இருக்குது, வெல்த் இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அந்த ஃபைனல் மொமெண்ட்டில், அவரை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. என்னோட ட்ரெஷர் வேணுமா, போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். அந்த சென்டென்ஸ் தான் என்டையர் வேர்ல்டையே கடலை கண்டுபிடிச்சு. அதுதான் அந்த கிரேட் பைரட் ஏரா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for எபிசோடோட ஆரம்பத்தில் பக்கியோட க்ரூ மேட்ஸ் நேவி பேஸ் ஐலாண்ட்ல இருந்து எடுத்த கிராண்ட் லைன் மேப்பும் ட்ரெஷர் பாக்ஸையும் ஒரு படகுல வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல அந்த பொண்ணு பக்கியை தேடி கிளம்புனாலே ஒரு படகுல, அவளும் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களை நெருங்கிட்டா. வேற ஒரு படகு நெருங்கி வந்ததை நோட்டீஸ் பண்ண இவங்க அந்த படகு பக்கத்துல போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த படகுல மயக்கம் போட்டு கிடக்குறா. இவங்க அந்த படகு பக்கத்துல வந்தோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு வருது. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நல்ல வேலை இந்த பரந்த கடல்ல என்னை காப்பாத்த நீங்களாவது வந்தீங்க, தண்ணியே கிடைக்காம செத்துருவேன்னு நினைச்சேன். உங்ககிட்ட தண்ணி ஏதாவது இருந்தா கொஞ்சம் எனக்கு கொடுங்க, அதுக்கு பதிலாக எங்கிட்ட ட்ரெஷர் கொஞ்சம் இருக்கு, அதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 3 பேரும் அதுல நிஜமாவே ட்ரெஷர் தான் இருக்கான்னு பார்க்க அந்த பொண்ணோட படகுல இறங்கி அந்த பாக்ஸை திறக்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாக்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணு இவங்களோட படகுல ஏறி தப்பிச்சிட்டா. ஏமாந்து போன இவங்க அந்த பொண்ணை நிறுத்த நினைக்க அந்த பொண்ணு சொல்றா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இடி மின்னல் கலந்த அடமழை பெய்யும், அதுல இந்த மாதிரி சின்ன படகெல்லாம் முழுகிடும். உங்களோட படகு தந்து எனக்கு பயணத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லி கிளம்புற கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்யுது. அவ சொன்ன மாதிரியே அந்த மலையில இவங்க படகு மூழ்குது. எல்லாருமே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, லூஃபியும் ஜோரோவும் பசியில காஞ்சி போய் வந்துட்டு இருக்காங்க. போற பாதை தெரியாம, போய் சேர போற இடம் தெரியாம நடு கடல்ல அல்லாடிட்டு இருக்கும்போது ஜோரோ பசியில கேட்கறான், நீ ஒரு கேப்டன் தானே, நீ ஒரு பைரட் வேற, உன் டீம்ல ஏன் நேவிகேஷன் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, இப்போதானே சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் வந்துருவாங்கன்னு சொல்றான். பேசிக்கிட்டே லூஃபி மேல பார்க்க அங்க ஒரு பறவை பறக்குது. இருக்கிற பசிக்கு அந்த பறவை இப்போதைக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு லூஃபி அந்த பறவையை பிடிக்க மேல போறான். அவனோட ராக்கெட் மூவ் யூஸ் பண்ணி அந்த பறவை கிட்ட போகும்போது லூஃபி அந்த பறவை பிடிக்கிறதுக்கு மேல அந்த பறவை லூஃபியை பிடிச்சிருச்சு. அந்த பறவை லூஃபியை கவிக்கிட்டு பறக்க ஜோரோ அந்த பறவையை ஃபாலோ பண்ணி போறான். ஃபாலோ பண்ணி போற வழியில அந்த 3 பேரும் இங்க கண்ணில் மாட்டுறாங்க. ஜோரோவோட படகை பார்த்ததும் இவங்க 3 பேரும் அப்பாவி மாதிரி, நாங்களும் இங்க படகை இழந்துட்டு நிக்கிறோம், எங்களை ஏத்திக்கவங்க தயவு செஞ்சு அப்படின்னு கத்துறாங்க. ஜோரோ வந்த வேகத்துக்கு என்னால நிறுத்த முடியாது, நீங்க வேணும்னா படகுக்குள்ள குதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். 3 பேரும் படகுல ஏறிக்கிட்டாங்க. ஏறின உடனே 3 பேரும் ஜோரோவை கைது பண்ண பாக்குறாங்க. ஆனா ஜோரோ 3 பேரையும் அடிச்சு உட்கார வச்சிட்டான். இந்த சண்டையில ஜோரோ லூஃபியை கொண்டு போன அந்த பறவையை மிஸ் பண்ணதுனால இப்ப அந்த பறவை எந்த டைரக்ஷன்ல போச்சுன்னு இவங்க 4 பேருக்குமே தெரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோரோ லூஃபியும் தனியா அந்த படகுல வந்துட்டு இருக்கப்போ காத்தடிச்சு லூஃபி தலையில இருந்த அந்த ஸ்ட்ரா ஹேட் பறக்குது. லூஃபி பயங்கரமா பதட்டமாயிட்டான். பதட்டமான லூஃபியை பார்த்து ஜோரோ அந்த ஸ்ட்ரா ஹேட்டை பிடிக்க 2 பேரும் ட்ரை பண்ணி ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. அப்போ ஜோரோ கேட்கறான், இந்த ஸ்ட்ரா ஹேட் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்கும்போது லூஃபி சொல்றான், நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஸ்ட்ரா ஹேட்டும் எனக்கு முக்கியம்னு சொல்ல லூஃபியோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி லூஃபியோடதுன்னு சொல்ல வேணா, ஸ்ட்ரா ஹேட்டோட ஃப்ளாஷ்பேக்னே சொல்லலாம். ஃபிளாஷ்பேக் ஆரம்பத்தில் குட்டி பையன் லூஃபி காமிக்கிறாங்க. அவர் பக்கத்துல இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அவரு லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட்டை போட்டு உட்காந்துருக்காரு. அவர் பேரு ஷாங்ஸ். அவர் பார்த்து லூஃபி கேட்கறான், ஷாங்ஸ் உன்னோட அடுத்த கடல் பயணத்துல என்னையும் கூப்பிட்டு போ, நானும் பைரட் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல ஷாங்ஸ் அவனுக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. நீ இன்னும் குழந்தையா தான் இருக்க, நீ எப்பயுமே குழந்தையா தான் இருப்ப, உன்னால எல்லாம் பைரட்டா ஆக முடியாதுன்னு சொல்ல அதுக்கு லூஃபி சொல்றான், நான் நல்லா சண்டை போடுவேன், என்னோட பஞ்சு கூட பிஸ்டல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். அதை கேட்ட ஷாங்ஸோட க்ரூமேட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. லூஃபி கடுப்பாயிடுறான். இவங்கெல்லாம் இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேற ஒரு கூட்டமும் வருது. அந்த கூட்டம் மலைத்தொடர்கள்ல வர்றவங்க போறவங்க கிட்ட வழிப்பறி கொள்ளை பண்ணி அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுற கூட்டம். இந்த பாருக்கு அவங்க தலைவனோட வந்த இந்த கூட்டம் உள்ள வரும்போதே கதவை உடைச்சிட்டு தான் உள்ள வராங்க. அப்படி வந்த அந்த தலைவன் இங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாம் பாக்குறான். பார்த்ததும் இவங்க தான் பைரட்ஸா, பார்க்கவே சரியான முட்டாள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஷாங்ஸும் அவரோட க்ரூமேட்ஸும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படி உள்ள வந்த இவங்களோட தலைவன் அங்க இருந்த பார் அட்டெண்டர் பொண்ணு கிட்ட, நாங்க தான் மலைத்தொடர் கொள்ளையா இருக்கிற கூட்டம், நாங்க ஒன்னும் இந்த பிளேஸை சூறையாடுறதுக்கு வரல, நாங்களும் இங்க குடிக்கலாம் தான் வந்திருக்கோம், நாங்க குடிக்கிறதுக்கு சரக்கு இருக்கா, ஒரு 10 பேரல் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பார்டெண்டர் பொண்ணு, என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவு சரக்கு இங்க இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சரக்கெல்லாம் தீத்தேன். அதுக்கு அந்த கொள்ளை கூட்டத்துக்காரன், அப்போ இந்த பைரட்ஸ் எல்லாம் குடிக்கிறது என்ன தண்ணியான்னு கேட்க ஷாங்ஸ் சொல்றாரு, அட கடவுளே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தான் அந்த மொத்த இடத்தையும் குடிச்சே தீத்துட்டோம், வேணும்னா என் கையில இருக்கிற இந்த பாட்டில் எடுத்துக்கோங்கன்னு ஷாங்ஸ் காமிக்க அந்த கொள்ளக்கூட்டத்து தலைவன் டக்குன்னு அந்த பேட்டில் உடச்சிடறான். அந்த செகண்டே அந்த பார்ல கலகலன்னு பேசிட்டு இருந்த எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சீரியஸ் பிளே ஆகுது. உடச்சது இல்லாம அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் சொல்றான், என் மேல என் பேர்ல 8 மில்லியன் பெரிய பவுண்டிஸ் இருக்கு, எனக்கு இந்த ஒரு பூஸ்ட் பாட்டில் பெட் டைம்ல குடிக்கிறதுக்கு கூட பத்தாது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க ஷாங்ஸ், ஓகேனோ என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் ஒரு பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கீழே கிடக்கிற பாட்டில்
பார்ல க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல மக்கினோங்கிறது அந்த பார் அட்டெண்டர் பொண்ணோட பேரு. அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற ஷாங்ஸை பார்த்து அந்த கொள்ளைக்கூட தலைவன், உனக்கு க்ளீன் பண்றது அவ்வளவு பிடிக்கும்னா அப்ப இதையும் சேர்த்து க்ளீன் பண்றா அப்படின்னு சொல்லி டேபிள் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச பூசையும் எடுத்து ஷாங்ஸ் மேல ஊத்திடுறான். இதை பார்த்த லூஃபி பயங்கர காண்டானாலும் ஷாங்ஸும் அவரோட க்ரூமேட்ஸும் எதுவுமே பண்ணல, சைலண்டா தான் இருக்காங்க. அப்பயே அந்த கொள்ளை கூட்டமும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போன 2-3 செகண்ட்லயே அந்த பார்ல இருந்த எல்லாரும், மக்கினோ லூஃபியை தவிர எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா கோவமான லூஃபி இவங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஒருத்தவங்க மேல பூசை கொட்டியிருக்கான், அவனை அப்படியே போக விட்டுட்டு இப்ப உட்காந்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க, நீங்களா பைரட்ஸா? இப்படி லூஃபி காண்டுல கத்திட்டு இருக்க லூஃபியை பார்த்து ஷாங்க் சொல்றாரு, ஆனா லூஃபி நம்ம மேல ஒருத்தன் பூசை கொட்டுறான் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லாம் அவன் மேல கோவப்பட முடியுமா அப்படின்னு கேட்க லூஃபி எதுவுமே பேசாம அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிறான். பார்ல இருந்த எல்லாரும் பழைய மாதிரி பேசிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ லூஃபி அவன் கை பக்கத்துல ஒரு பாட்ஸும் அதுக்குள்ள ஒரு ஃப்ரூட்டும் தெரியுது. எல்லாரும் கோவமா இருந்தா சாப்பாடு வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா லூஃபி மட்டும் இருந்த கடுப்புல அந்த பாட்ஸ்குள்ள இருக்கிற ஃப்ரூட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த பழத்தை சாப்பிட்றத பார்த்த ஷாங்ஸ் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பயந்து போனவர் லூஃபி கிட்ட வந்து கத்துறாரு, ஏன்டா இந்த டப்பால இருக்கிற பழத்தையோட இப்ப சாப்பிட்ட அப்படின்னு கேட்க லூஃபி ஆமா அதுக்கு என்ன போன்னு கேட்க ஷாங்ஸ் லூஃபியோட காலை ரெண்டையும் பிடிச்சி தலையில உதற ஆரம்பிச்சிட்டாரு, அந்த பழத்தை வாந்திடுறான்னு சொல்லி. ஆனா லூஃபி ஏற்கனவே அதை முக்காவாசி சாப்பிட்டான். அவரு உதற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே லூஃபியோட காலு ரெண்டும் ஃபிளட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபிளட்ஸ் ஆகி கீழே போய் தரையை முட்டின லூஃபிக்கு அப்பதான் தெரியுது நாம சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டுருக்கோம்னு. பார்ல இதை பார்த்த எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பதட்டத்தோடைய ஷாங்ஸ் சொல்றாரு, அட பாவி, நீ சாப்பிட்டது ஆக்குமா நோமி கம்மு ஃப்ரூட், அதை சாப்பிட்டாலே உடம்பு ஃபுல்லா ரப்பர் ஆயிரும், அதுவும் இல்லாம நீ கடல்ல வாழ்க்கை முழுக்க நீச்சலே அடிக்க முடியாது அப்படின்னு ஷாங்ஸ் சொல்லி முடிக்க லூஃபியோட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரும் அட கடவுளே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. அந்த மலை கொள்ளையர்கள் கூட்டம் மறுபடியும் இந்த பார்க்கு வராங்க. ஆனா இந்த டைம் ஷாங்ஸும் அவரோட க்ரூ மெம்பர்ஸும் அந்த பார்ல இல்ல. கோஇன்சிடென்ட்டா லூஃபி மட்டும் அங்க இருக்கான். ஸோ குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கிற அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவன் பேசுறான், அன்னைக்கு வந்து இவங்க மேல பூஸ் கொட்டணும் இல்லையா, அந்த முட்டாளுங்க ஒண்ணுமே பண்ண முடியாம கையாளாதனமா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சிரிக்க அது லூஃபி காதுல விழுந்து லூஃபி அவங்களை அடிக்க போயிட்டான். எங்களையே அடிக்க வரையாடா அப்படின்னு சொல்லி லூஃபியை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போன லூஃபியை யாரும் இல்லாத இடமா பார்த்து வச்சு கொல்றதுக்காக அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் லூஃபியோட தலை மேல காலை வச்சு நசுக்கிட்டு இருக்க மக்கினோ இந்த விஷயத்த ஷாங்ஸ் கிட்ட சொல்ல மொத்த டவுனையும் தேடி அலையிறா. ஆனா ஷாங்ஸ் கிடைக்கல. சோ அந்த டவுனோட மேயரை கூட்டிட்டு வந்து லூஃபியை காப்பாத்த பாக்குறா. மேயரும் அங்க வந்து அவங்க கிட்ட அந்த பையனை விட்டுருங்க, நான் வேணா உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், உங்களுக்கு பணம் வேணும்னா கூட நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அதை கேட்கவே இல்லை. ரொம்ப கோபமான அந்த கூட்டத்து தலைவன் கன் எடுத்து லூஃபியை போட போகும்போது ஷாங்ஸும் அவர் க்ரூ மெம்பர்ஸும் அங்க கரெக்டா வந்துடுறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு வந்த ஷாங்ஸ் அந்த கொலை கூட தலைவனை பார்த்து லூஃபி மேல இருந்து காலை இடுறா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் கன் எடுத்து ஷாங்ஸோட தலையிலேயே வச்சு இதுக்கு மேல ஒரு அடி நகர்ந்தாலும் உங்க சுற்றுவேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு ஷாங்ஸ் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாரு. அப்படி சிரிக்கிற ஷாங்ஸை பார்த்து அவன் கேட்கறான், என்னடா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது ஷாங்ஸ் கேட்கறாரு, அப்போ நீ நிஜமாவே உன்னோட வாழ்க்கையை பணைய வைக்கிறியா அப்படின்னு கேட்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா வளர்ற அப்படின்னு இவன் கேட்க அதுக்கு ஷாங்ஸ் சொல்றாரு, இல்ல அப்போ நீ நிஜமாவே உன் வாழ்க்கையை பணைய வைக்கிறியான்னு கேட்கறேன், ஏன்னா இந்த துப்பாக்கி எல்லாம் பயன்படுத்துறதுக்கு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஷாங்ஸோட க்ரூமேட் ஒருத்தர் அவனை சுட்டு தள்ளிடுறாங்க. சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து நடந்த ஃபர்ஸ்ட் மர்டர் தான். ஷாங்ஸும் அவரோட க்ரூமேட்ஸும் கெத்தா நிக்க மக்கினோ, மேயர், லூஃபி, ஏன் அந்த கொள்ளையர்கள் கூட்டமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போன அந்த கொள்ளை கூட்ட தலைவன் ஷாங்ஸை பார்த்து சொல்றான், இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த பையன் தான் எங்களை அடிக்க வந்தான் அப்படின்னு சொல்ல ஷாங்ஸ் சொல்றாரு, நீ என் மேல பூசை கொட்டு இல்ல வேற ஏதாவது கொட்டி என் மேல துப்புனா கூட நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், ஆனா என் ஃப்ரெண்டு மேல ஒரு கையை வச்சினா எவனா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளுதாண்டா பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்ல அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். உன் மேல பவுண்டி இருக்குல்ல, உன்னை பிடிச்சி கொடுத்தா சன்மானமும் கிடைக்கும்ல அப்படின்னு ஷாங்ஸ் சொல்லிட்டு இருக்கவே அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் ஒரு ஸ்மோக் பாம் போட்டு அவனும் லூஃபியும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி லூஃபியை கடத்திட்டு போயிடுறான். அதை பார்த்தா ஷாங்ஸ் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ லூஃபியை கடத்திட்டு போயிட்டா, நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தப்பிச்சு அவன் கடல்ல ஒரு சின்ன படகுல லூஃபியோட போயிட்டு இருக்கான். லூஃபியை கையில தூக்கி பிடிச்சிட்டு அவன் சொல்றான், என்னதான் பைரட்ஸா இருந்தாலும் நான் இந்த மாதிரி கடல்ல ஒரு படகுல தப்பிப்பேன்னு அவங்களால நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கி கடல்ல வீசிட்டான். ஒன் பீஸ் வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன், டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்களால கடல்ல அவங்க வாழ்நாள் முழுக்க நீச்சல் அடிக்க முடியாது. கடல்ல அவங்க சபிக்கப்படுவாங்க. கடல்ல நீச்சல் மட்டும் இல்ல, அவங்க உடம்புல எந்த பகுதியுமே அசைக்க முடியாது. அப்போ தெரியாத நம்ம டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்க கடல்ல விழுந்தாங்கன்னா மேல் லோக போய் சேர வேண்டியதுதான். அப்பன்னு பார்த்து லூஃபி டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டனால அவனால கடல்ல நீச்சல் அடிக்க முடியல. உயிருக்காக அவன் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சீ மான்ஸ்டர் வந்துருது. ஒன் பீஸ் வியூவருக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒன் பீஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸும் பயங்கரமான கடல் அலைகளும் கலந்ததுதான். இங்க சீ மான்ஸ்டரை பார்க்கறது சகஜம். ஒன் பீஸ் வேர்ல்டும் நம்ம வேர்ல்டும் ஒன்றும் இல்லை. நம்ம வேர்ல்டை விட ஒன் பீஸ் வேர்ல்டு 4 மடங்கு பெருசா இருக்கும். அப்படி இருக்கிற இந்த வேர்ல்டுல ஈக்குவேட்டரை தனியா பிரிக்கிற வகையில, அதாவது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இல்ல, மொத்த ஈக்குவேட்டரையும் தனியா ஒரு மலைத்தொடர் வந்து சூழ்ந்திருக்கும். அது வெளியில இருந்து பார்க்க அந்த ஒன் பீஸ் வேர்ல்டையே 2ஆ பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியும். அந்த மலைத்தொடர் பேர் தான் கிராண்ட் லைன். சரி, இப்போ இங்க ஒரு சீ மான்ஸ்டர் வந்துருச்சு. வந்த சீ மான்ஸ்டர் அந்த படகுல இருந்த அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவனை ஒரே கடியில படகோட சாப்பிட்டுருச்சு. அதோட நிறுத்தாம அங்க தத்தளிச்சிட்டு இருந்த லூஃபியை நோக்கி அது வேகமா நகர்ந்து வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஷாங்ஸ் வந்து லூஃபியை காப்பாத்திடுறாரு.
அப்படி காப்பாத்தின ஷாங்ஷி அதோட இல்லாம அந்த ஷீ மான்ஸ்டரை ஒரு பார்வை பாக்குறாரு. ஆக்சுவலி அது வெறும் பார்வை இல்ல, அது கான்குயரர் சாக்கி. கான்குயரர் சாக்கியை யூஸ் பண்ணும்போது ஒருத்தரோட உடம்புல இருந்து பயங்கர எனார்மஸ் அமௌண்டான எனர்ஜி வெடிச்சு சதறும். அதை யூஸ் பண்ணி எனிமியோட கான்சியஸ்னஸை உடச்சு சுயநலவே இழக்க வைக்க முடியும். ஸோ இங்க ஷாங்ஸோ கான்குயரர் சாக்கியை யூஸ் பண்ண அந்த சி மான்ஸ்டரும் போயிருச்சு. ஆனா அது போனதுக்கு அப்புறமும் லூஃபி அலறத நிறுத்தவே இல்லை, பயங்கரமா அழுதுட்டே தான் இருக்கான். ஷாங்ஸும் எதுக்காக அழுகிற லூஃபி, அதான் சி மான்ஸ்டர் போயிருச்சு இல்ல, நம்ம 2 பேருக்கு நீ எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்லன்னு சொல்ல லூஃபி சொல்றான் சி மான்ஸ்டர் போயிருச்சு, ஆனா ஷாங்ஸ் உங்க கையும் என்னால போயிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷாங்ஸ் லூஃபி அந்த தண்ணியில இருந்து காப்பாற்றும் போது சி மான்ஸ்டர் அவரோட கையை கடிச்சிரும். அதுக்கப்புறம் தான் ஹக்கியை யூஸ் பண்ணி சி மான்ஸ்டர் அவரோட என்னதான் ஒரு கையவே இழந்தாலும் ஷாங்ஸ் சொல்றாரு, பரவாயில்ல லூஃபி, ஒரு கை தானே போனா போயிட்டு போகுது, எனக்கு நீ பத்திரமா இருக்கங்கிறது தான் நிம்மதியை தருது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சில நாட்கள்ல ஷாங்ஸ் அவரோட குரூமேட்ஸும் அந்த வில்லேஜை விட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஷாங்ஸ் லூஃபி பார்த்து சொல்றாரு, இந்த தடவை நான் உன்னை கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல லூஃபி சொல்றான், என்ன நீங்க ஒன்னும் கூட்டிட்டு போக தேவையில்ல, ஏன்னா நானே இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவனாயிருவேன், அப்புறம் நானும் ஒரு பைரட் ஆக போறேன் அப்படின்னு லூஃபி சொல்ல அதுக்கு ஷாங்ஸ் மறுபடியும் சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே உன்னால எல்லாம் ஒரு பைரட் ஆக முடியாது, நீ இன்னும் குழந்தை பையன் தான் அப்படின்னு சொல்ல கடுப்பான லூஃபி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான், அவன் நான் கண்டிப்பா ஒரு பைரட் ஆவேன், உங்க டீமை விட கெத்தா இன்னொரு டீமை உருவாக்கி உலகமே அசர்ற அந்த கிரேட் ஒன் பீஸ் ட்ரெஷரை அடைஞ்சு இந்த கிங் ஆஃப் த பைரட்ஸா ஆவேன் அப்படின்னு சொல்ல ஷாங்ஸ் அசந்துடுறாரு. அப்போ நீ எங்க எல்லாரையுமே மிஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ் அந்த ஒரு தலையில இருந்த ஸ்ட்ராஹெட் எடுத்து லூஃபி தலையில வச்சு, இந்த லூஃபி, இதை நான் இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்ல, இந்த ஸ்ட்ராஹெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது, நான் இதை உன்னை நம்பி கொடுக்குறேன், நீயும் என்கிட்ட சொன்ன மாதிரியே நல்ல கிரேட் க்ரூ மெம்பர்ஸை சேர்த்து ஒரு மார்வலஸ் பைரட்டா மாறி கிராண்ட் லைனை தாண்டி நியூ வேர்ல்டுக்குள்ள வருவேன், அப்போ நீயும் நானும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம், அந்த நாள் இந்த ஸ்ட்ராஹெட்டை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல லூஃபி மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அந்த ஸ்ட்ராஹெட் ஷாங்ஸுக்கு ரொம்ப பிரியமானது, அதை இவனை நம்பி ஒப்படைக்கிறாரு. ஏற்கனவே ஷாங்ஸ் எனக்காக கையை இழந்திருக்காரு, இப்போ அந்த ஸ்ட்ராஹெட்டையும் என்னை நம்பி ஒப்படைக்கிறாரு, நான் இதை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சா அழுகிறான். இதெல்லாம் நடந்து அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல ஜோரோ அந்த பக்கியோட டீம்மேட்ஸை துடுப்பு போட வச்சு கடல்ல மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ போற வழியில அந்த பக்கியோட டீம்மேட்ஸ் பக்கின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறத ஜோரோ நோட்டீஸ் பண்ணி, யார் அந்த பக்கி, சும்மா அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அவன் க்ரூமேட்ஸும், என்னது பக்கியை பத்தி உங்களுக்கு தெரியாதா, பக்கி கேப்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்க ஜோரோ தெரியாது அப்படின்னு சொல்ல, அவர் தான் எங்களோட கேப்டன் பகி த கிளவுன், அவரும் ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர், டெவில் ஃப்ரூட் ஈட்டருங்கிறத தாண்டி பகி த கேப்டன் ரொம்பவே மோசமானவர். அப்படி இவங்க பேசிட்டு இருக்க ஒரு டவுனை காமிக்கிறாங்க. அந்த டவுன்ல இருக்கிற தெருக்கள்ல மக்கள் நடமாட்டமே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற வீடுகள் கடைகள் எல்லாமே அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் யாரோ வந்து கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. நாம எபிசோடோட ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு அவ அந்த மேப்போட அந்த ரோட்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவளை துரத்திட்டு 3 பேர் வராங்க. அவங்க பக்கியோட க்ரூமேட்ஸ் தான். இவங்க இப்படி துரத்திட்டு இருக்க பக்கியோட க்ரூமேட்ஸ் கீழ இருந்து பார்க்க வித்தியாசமா மேல என்னமோ பறந்துட்டு இருக்க தலைவர் அப்படின்னு பக்கி கிட்ட சொல்ல, பக்கி அதை சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்றாரு. அவனுங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம பயங்கரமான பீரங்கி குண்டு எடுத்து அந்த பறவை மேல சுடுறாங்க. அது வேற எந்த பறவையும் இல்ல, லூஃபியை தூக்கிட்டு வந்தது இல்லையா அந்த பறவை தான். பீரங்கி குண்டு அந்த பறவை மேல படல, ஆனா லூஃபி மேல பட்டுருச்சு. லூஃபி அந்த பறவை விட்டுருச்சு, அதனால லூஃபி அங்க அந்த உயரத்துல இருந்து கீழே விழுகிறான். இந்த பொண்ணும் பக்கியோட க்ரூமேட்ஸும் ரோட்ல ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களுக்கு நடுவுலயே வந்து லூஃபி விழுந்துடுறான். கீழே விழுந்த லூஃபி பீரங்கி குண்டிய மேல வந்து அடிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன், ஷபா பரவாயில்ல, இப்ப நான் சேஃபா இருக்கேன், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு லூஃபி சொல்ல, அங்க இருந்த அந்த பொண்ணும் க்ரூமேட்ஸும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.